ரசத்தில் நிறைய வெரைட்டி உண்டு. நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான ரசம் போட்டிருக்கோம். பட் ஒரு வித்தியாசமான ஒரு பஞ்சியான ரசம் அப்படின்னா இந்த மாங்காய் ரசம் சொல்லலாம். புளி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மாங்காய் ரசம். அதுவும் இந்த சீசனலில் சம்மரில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய்க்கு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் உண்டு. அதை வச்சு நம்ம ரசம் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்பெஷல். வாங்க இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான வித்தியாசமான மாங்காய் ரசம். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அப். இந்த மாங்காய் ரசத்தில் ரெண்டு ப்ரிப்பரேஷன் தான். ஒன்று வந்து இந்த துவரம் பருப்பை நல்லா கழுகிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காவை வேக வச்சு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கிறோம். ப்ளஸ் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக எப்படி பொடி பண்ணுறது அந்த ரசப்பொடி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுது அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ அது நம்ம ஈஸியாக நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஏன்னா இதில் குக் பண்ண ரசம் வந்து எப்படியுமே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொதிக்க விட மாட்டோம், ரொம்ப வேகாது. அதனால் அந்த குக்கிங் ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிடுறோம். இந்த மாங்காய் வேகிறப்பே இந்த ரசத்துக்கு தேவையான பொடியை நம்ம அரைச்சிடலாம். ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் மிளகு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜீரகம் ஒரு 1.5-2 ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகா. இதை அரைச்சி ஒரு பொடியை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு இடித்த பொடி மாதிரி வேணும். இதுதான் அந்த ரசத்தோட நம்மளோட பேஸ் பொடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரசத்துக்குள்ளே பொடியை நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாங்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதையும் பருப்பையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாங்காய் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நம்ம வேக வச்ச மாங்காய், அதே மாதிரி நம்ம வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு ரசத்தோட பேஸ். இப்போ இந்த வேக வச்ச மாங்காவை ஒரு பிளெண்டரில் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டோம். இது இந்த ரசத்துக்குள்ள ஒரு பேஸ். அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இந்த ரசத்தில் எப்போதுமே ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு மாங்காய் ஃப்ளேவர். அது மாங்காய் ஃப்ளேவர்னு ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான். அதில் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி இதுக்கு எண்ணெய் ப்ளஸ் நெய் பாதி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. ஒரு 10 கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பொடி அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வறுத்துருங்க. அது இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பருப்பு, அதில் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் தண்ணி இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயப்பொடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ இந்த ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி. ரசம் எப்பொழுதும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடணும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொதிக்கிற சமயத்தில் இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரசம் ஒரு கொதிச்சு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். பட் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்காய், அதே மாதிரி அந்த நம்ம அரைச்ச அந்த ரசப்பொடி ரெண்டும் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான வாசனை. இப்போ கொதிக்க போகுது. மண் சட்டியில் தான் நம்ம சமைக்கிறோம். எப்பொழுதுமே அந்த மண் சட்டியில் சமைக்கிறப்போ அந்த ஹீட் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக கொதிச்சு வரதுக்கு முன்னாடியே நம்ம அது கரெக்டாக நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரசம் கொதிச்சு வரப்போகுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதே சூட்டில் ஒரு 30 செகண்டில் இது ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும். அப்போது அந்த ரசத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது இது ரசம் முடிஞ்சிருச்சு. மேலே ஒரு 4-5 கருவேப்பிலையை போட்டு ஜஸ்ட் அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டாக வித்தியாசமான ஒரு மாங்காய் ரசம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.